ஒருவேளை மாற்றாமல் போனாலும் சாகர வரலையும் மாற்றாமல் போனாலும் நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு வந்து கடவுள் கண்டிப்பாக நம்ம கண்ணீர் எல்லாம் துடைப்பார்னு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம இந்த பூமியில் துக்கத்தோடு வாழ்ந்தோம்னா பரலோக ராஜ்யத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த பூமியிலே நான் இப்போ வாழும் போது நான் சந்தோஷமாக வாழல, நான் சொர்க்கம் உனக்கு இது பரலோக ராஜ்யம் உனக்கு இது, அங்கே போயிட்டு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னா எப்படி பிரச்சனை டூப் போடுறீங்களா, எப்படி கதை என்ன கதையா, இது சும்மா எதுக்கு இது பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 Corinthians 11 வாசகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோதுமை மணியோ ஒரு நெற்பயிரோ ஒரு பயிர் வகையோ பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா அது காஞ்சி செத்து போய் தான் இருக்குது. அந்த விதை காஞ்சி செத்து போய் தான் இருக்குது. அந்த விதையில் உயிர் இல்லை. ஆனால் பாருங்கள் அது மண்ணில் விதைச்சி பாருங்கள், விதைச்சி அது பார்த்தீங்கன்னா அது அந்த உயிர் பெற்று அது வந்து அந்த அழகாக அந்த செடியாகி அது கனி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய உயிர் தேர்தல் கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வானம் இருக்குது, நட்சத்திரங்கள், அது மேலாக பரலோக ராஜ்யம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து நம்பிக்கை விட வேணாம், நம்பிக்கை விட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பரலோக ராஜ்யம் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம சந்தோஷமாக இருப்போம். பரலோக பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பல வசனங்கள் வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்லுவார், உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பேன், கஷ்டம் எல்லாம் போக்கு சுற்றி ஏசப்பா சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைபிள் ஒரு கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஐஸ்வர்யவான ஒரு மனுஷன் இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ், லாசருன்னு ஒரு ஏழை இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐஸ்வர்யன் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா சம்பூர்ணமாக நல்லா சாப்பிட்டு கோவித்து கண்டு கழிச்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக ஒரு அந்த பூமியில் ஒரு வாயிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாசரு, அவருக்கு வந்து சரங்கு அதாவது புண்ணு வந்துட்டு அந்த புண்ணு ரோட்டில் சொரஞ்சிக்கணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடே இல்லாமல் அந்த ஐஸ்வர்யர் சாப்பிட்டு போகிற எச்சத்தட்டுலாம் இருக்குது, சாப்பிட்டா ஆசையாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அந்த பணக்காரர் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். அவன் போய் வேதனை நிறைந்த ஒரு நரகத்தில் போய் வேதனை போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ஐஸ்வர்யனும் ஆபிரகாம் மடியில் போய் இளைப்பாருன்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒரு கதை சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். அது உண்மையான சம்பவம் அது. அதனால் என்னுடைய தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 15 வருடங்கள் 20 வருடங்கள் 10 வருடங்கள் பல கஷ்டம் பல துன்பம் துயரம் அடைகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம சோர்ந்து போகாமல் சில பேர் தற்கொலை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ கஷ்டம் உண்மையாக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ துன்பத்தை இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கிறோமோ, நம்ம எவ்வளோ துயரப்படுறோமோ, எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம இந்த பூமியில் ஆறுதல் அடைவோம். ஒரு வேலை இந்த பூமியில் ஆறுதல் விட்டாலும் பரவ நம்ம நித்தியமாக